ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கானன் அனிமேட்டட் சீரிஸோட 77வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கானன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 76 எபிசோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கானன் சீரிஸ்னு சொல்லி தனியாக ஒரு காலம் ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய மேன்ஷனுக்கு முன்னாடி வந்து நம்ம ரான் கானன் மோரிசன் ஒரு வயசான பெரியவர் எல்லாம் நடந்து போய்க்கிருக்காங்க. ஸோ மோரிசன் வந்து ஓ இவ்வளோ பெரிய மாளிகையா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ரான் வந்து எனக்கு இதை பார்த்தா ஒன்றும் ஆச்சரியமாலாம் இல்லை. இந்த நாகோட குரூப்பை சேர்ந்தவங்க சொனோக்கோவோட ஃபேமிலி மாதிரியே ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த வயசான பெரியவர் வந்து ஓ சொனோக்கோவை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா, அவள் குழந்தையா இருக்கும் பொழுது 2-3 தடவை இந்த மேன்ஷனுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப ரான் வந்து இவ்வளோ முக்கியமான நபர் எதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோரிசன் கேட்கும் பொழுது மோரிசன் வந்து என்னைய பற்றி தெரியாதா, நான் தான் ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் ஆச்சு, ஒருவேளை கஷ்டமான கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு கூட எனக்கு கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து ஒருவேளை அவரோட காணாமல் போன பூனையை கண்டுபிடிக்கிறது கூட உங்களை கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து பேசிக்கிட்டே வரும்பொழுது ஒரு குழிக்கில் வந்து விழுந்துடுறாரு. சொன்ன மோரிசன் வந்து குளத்துக்கு பக்கத்தில் யார் இப்படி ஒரு குழி தோணுது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த வயசான பெரியவர் வந்து அடுத்த வாரம் நாங்கள் ஒரு புது மரம் நட போகிறோம், அதுக்காக தான் இந்த குழியை தோண்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த வயசான பெரியவர் வந்து நான் முதல்ல என்னையை இன்ட்ரோ பண்ணிக்கிறேன், என்னோட பேர் வந்து டாகே குரானாசுகே, நான் நாகோட ஃபேமிலியோட பட்லரா இருக்கேன், நான் 2 தலைமுறையா இந்த எஸ்டேட்ல தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது எல்லாருமே வந்து அந்த மாளிகைக்குள்ள போயிடுறாங்க. சொல்லி ரான் வந்து ஓ இவ்வளோ பெரிய பில்டிங்கை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது பட்லர் வந்து மாஸ்டர் வந்து 3வது ஃப்ளோர்ல இருக்காரு, நீங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அங்க ஓரத்தில் நிற்கிற போலீஸ் ஆஃபீஸரை பார்க்குறான். சொன்ன கானன் வந்து அங்கிள் இங்க எதுக்காக இவ்வளோ போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஒருவேளை போலீஸால கூட இந்த கேஸை சால்வ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஒரு ஆஃபீஸரை பார்க்குறான், இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றப்ப ஸோ எல்லாரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3வது ஃப்ளோர் போயிடுறாங்க. சொன்ன மோரிசன் வந்து என்னது உங்களோட முதல் காதலியே நான் கண்டுபிடிக்கணுமா, நான் ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ், என்கிட்ட போய் இப்படி ஒரு கேஸ் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்றப்ப அந்த ஓனரை காட்டுறாங்க. ஸோ அவரோட பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகோடு டோசன், அவர் வந்து நாகோடு கார்பரேஷனோட சேர்மனா இருக்காரு. சொன்ன டோசன் வந்து என்னோட பழைய ஃப்ரெண்ட் தான் உங்களை பத்தி விஷயங்களை சொன்னாரு, நீங்க மின்னல் வேகத்துல எந்த கேஸா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவீங்களாமே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஆமா ஆமா நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஓ இதுதான் அந்த கஷ்டமான கேஸ் அங்கிள் அப்படின்னு சொல்றப்ப நம்ம மோரிசன் வந்து கானனோட தலையிலே நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டிடுறாரு. சொன்ன மோரிசன் வந்து சரி அந்த லேடியோட போட்டோ இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப டோசன் வந்து அவங்களோட லைவான போட்டோஸ் என்கிட்ட எதுவுமே கிடையாது, அவங்களோட எலிமெண்டரி ஸ்கூல் போட்டோ மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, அவளோட ஃபேஸ் கூட எனக்கு ஞாபகத்துல இல்ல, பட் ஆனா அவ ரொம்ப இனிமையானவ தெரியுமா, என்னோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் என்னோட காதலியோட ஞாபகம் தான் எனக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றப்ப டோசன் வந்து எனக்கு அவளோட பேரும் அவ கடைசியா இருந்த அட்ரஸும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது டோசனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு லேடியை காட்டுறாங்க. ஸோ அவங்களோட பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா குயுகா மியூகி, அவங்க வந்து டோசனோட செக்ரட்டரியா இருக்காங்க. சொன்னே அவங்க வந்து அந்த லேடியோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பேர் வந்து அகாகி டோமி, அவங்க வந்து கனகாவா ப்ரீஃபெக்சர்ல இருந்திருக்காங்க. ஹைஸ்கூல் முடிச்சதும் 29வது வயசுலயே அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கு. அவரோட ஹஸ்பண்டோட பேர் வந்து யமாடா கோகி. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எங்க போனாங்கன்னே தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து விளங்கிடும் இந்த கேஸை நான் எப்போ சால்வ் பண்ணி முடிக்க போறேனோ அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது மோரிசன் வந்து ஆமா என்னைய ரெக்கமெண்ட் பண்ண உங்களோட ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது கதவை ஓபன் பண்ணிட்டு ஒரு ஆஃபீஸர் வராரு, நான் தான் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து யாரு நீங்க அப்படின்னு சொல்றப்ப டோசன் வந்து அவர் தான் ஒசாகா ப்ரீஃபெக்சர் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சேர்ந்த சீஃப் ஹட்டோரி கெய்சோ அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து என்னது ஒசாகா ப்ரீஃபெக்சர் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சேர்ந்த சீஃபா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நீங்க தானே ஒசாகால பெரிய பெரிய கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணி டிவி நியூஸ்ல வருவீங்க, நான் உங்களை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஓ அதனால தான் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்ததா, ஐயோ இவர் வந்திருக்காருன்னா அப்ப கூட அவனும் வந்திருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது அவருக்கு பின்னாடி வந்து நம்ம ஹட்டோரி வந்துடுறான். ஏய் குடோ எப்படி இருக்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். சொன்னி ரான் வந்து என்னது குடோவா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது கானன் வந்து ஏய் ஹட்டோரி உன்னோட வாயை மூடு, என்னைய மாட்டி விட்டுருவா போலயே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ரான் வந்து அவன் குடோன் தானே சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து அதாவது நான் குடோன்னு சொல்லல குரோன்னு சொன்னேன், குரோன்னா குறும்புக்கார பையன் அர்த்தம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த ரூமுக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா 2 லேடிஸ் வர்றாங்க. சோ அதுல கோட் போட்டிருக்கவங்க வந்து டோசனோட முதல் மக, அவங்களோட பேர் வந்து நாகோடோ நோபுகோ. பக்கத்துல வர்ற லேடி வந்து டோசனோட 2வது மகள், அவங்களோட பேர் வந்து நாகோடோ யாசு. சோ அதுல நோபுகோ வந்து
ஓ, நம்மளோட வீட்டுக்கு இவ்வளவு கெஸ்ட் வந்திருக்காங்களா, கூட ஒரு நரி கூட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியூகியோவை பார்த்து கேட்டுக்கிருக்காங்க. சொன்னே நோபுகோ வந்து கொஞ்ச நாளாவே நீ எங்க அப்பாவோட ரூம்லயே தங்குறியாமே, உன்னோட பிளான் தான் என்ன அப்படின்னு சொல்றப்ப டோசன் வந்து என்னால எந்த மூவும் பண்ண முடியாதனால எனக்கு உதவியா இருக்கா, பிசினஸ் சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட் கூட நான் அடிக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்றப்ப நோபுகோ வந்து அதுக்கு நீங்க ஃபேக்ஸ் மிஷினை வாங்கி வச்சுக்கலாமே, தேவையில்லாம இந்த ஃபாக்ஸ் மிஷின் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்றப்ப நோபுகோ வந்து மோரிசனை பார்த்து நீங்க யாரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நான் ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் அப்படின்னு சொல்றப்ப யாசு வந்து யாருக்கு என்னாச்சு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப மியூகி வந்து சேர்மனோட முதல் காதலியை தேடுறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப நோபுகோ வந்து உன்கிட்ட நான் எதுவும் கேட்டேனா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்திலேயே பலார்னு அரைஞ்சிடுறாங்க. சொன்னே நம்ம டோசன் மேலேயே வந்து நம்ம மியூகி வந்து விழுந்துடுறாங்க. ஸோ அப்போ நம்ம மியூகியோட பேனா வந்து அவர் மேலேயே விழுந்துடுது. ஸோ அதை எடுத்து அவங்களோட பாக்கெட்ல வைக்கும் பொழுது நோபுகோ வந்து உன்னோட அப்பாவோட ஞாபகமா இருக்கிற தீஞ்சு போன பேனாவை நீ இன்னமும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்றப்ப நோபுகோ வந்து யாசுவை பார்த்து இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, இவ ஒரு சரியான சதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் டோசன் வந்து அவ பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவ எப்பயுமே இப்படிதான் பிடிவாத குணம் கொண்டவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது மியூகி வந்து எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் கோனன் வந்து இப்படி ஒரு ஆட்டிடியூட வச்சு அவங்களால யாரையும் கண்டுபிடிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது மியூகி வந்து நான் வந்து ஆஃபீஸுக்கு போகிறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப டோசன் வந்து எல்லாரும் முன்னாடியும் நான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், என்னோட பையன் மேலே உனக்கு எந்த விதமான பரிதாபமும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப மியூகி வந்து இல்லை எந்த பரிதாபமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கி இருக்கும் பொழுது மியூகி வந்து இது தீயினால் ஏற்பட்ட பிணைப்பு அப்படின்னு சொல்கிறப்ப கோனன் வந்து என்னது தீயினால் ஏற்பட்ட பிணைப்பா அப்படின்னு சொல்லிக்கி இருக்கும் பொழுது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கெய்சு வந்து நான் வந்து காட்ஸ் எல்லாம் பாதுகாப்புக்கு நிப்பாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கி இருக்கும் பொழுது அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு நபர் வராரு. சோ அவரோட முகத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா பேண்டேஜ் வந்து சுத்தப்பட்டிருக்கு. சொன்னே ஹட்டோரி வந்து யாரது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது டோசன் வந்து அவ என்னோட பையன் ஹிட்டோமி, அவன் வந்து ஹை ஸ்கூல் படிக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு தீ விபத்துனால தான் அவன் மூஞ்சி பாதி எரிஞ்சு போயிடுச்சு, காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணா சரியாயிடுன்னு சொன்னாங்க, பட் ஆனா அவன் ஒத்துக்கவே மாட்டேன்றான், அவன் ஒரு ஃபேமஸான நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரூம்குள்ள வந்து இன்னொரு ஒரு நபர் உள்ள வராரு. சோ அவரோட பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா நாகடு மிட்சுகி. அவர் வந்து டோசனோட ரெண்டாவது மகளான யாசுவோட ஹஸ்பண்டா இருப்பாரு. அவர் வந்து நாகோடு கன்ஸ்ட்ரக்ஷனோட பிரசிடென்ட்டாவும் இருப்பாரு. சொன்னே அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வழியா ஹிட்டோமி இங்கே வந்துட்டான் போல, எப்படி இருக்க ஹிட்டோமி அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஹிட்டோமி வந்து எதுவுமே பேசாம திரும்பி போயிடுறான். சொன்னே மிட்சுகி வந்து ஒரு கிஃப்ட் எடுத்து நம்ம டோசன்ட்ட கொடுக்குறாரு, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றப்ப அவர் கிட்ட வந்து சேர்மன் பதவி எனக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப சேர்மன் வந்து ஷாக் ஆயிடுறாரு, நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுகி அங்கிருந்து கிளம்புறாரு. அதே சமயம் கெய்சு வந்து நான் ஸ்டேஷனுக்கு போயாகணும், எனக்கு ஒர்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப டோசன் வந்து அப்போனா இன்னைக்கு நைட்டு நடக்கக்கூடிய என்னோட பர்த்டே பார்ட்டியில் நீங்கள் கலந்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப கெய்சு வந்து பரவாயில்லை, என்னோட பையன் இருக்கானே இவன் உண்மையிலே ஒரு திறமசாலி புத்திசாலியும் கூட, மோரிசனுக்கு ஹெல்ப்பாக கண்டிப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அதே சமயம் அன்றைக்கி நைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோசனோட பர்த்டே பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாரும் வந்து டோசனுக்கு வந்து விஷ் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ டோசன் வந்து நான் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன், அதாவது என்னோட மகன் ஹிட்டோமிக்கும் என்னோட செக்ரட்டரி மியூகோவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறப்ப பட்லரும் யாசுவும் வந்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் பக்கத்துல இருக்க நோபுகோ வந்து பயங்கர கோவமா அங்கிருந்து கிளம்புறாங்க. சொன்னே மிட்சுகி வந்து பரவாயில்ல அவ போகட்டும், இந்த ஃபேமிலியிலேயே ரொம்ப வருஷமா சிங்கிளா இருக்கிறது அவ ஒரு ஆள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு கோவமா நம்ம நோபுகோ வந்து போய்க்கிருக்காங்க. அதே சமயம் டோசன் வந்து ஹிட்டோமியை என்ன ஆளையே பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து நான் அவனை போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதே சமயம் நைட்டு வந்து எல்லாருக்கும் தேவையான டின்னர் வந்து தயாரா இருக்கு. சொன்ன எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் பொழுது கோனன் வந்து ஹட்டோரியை வந்து தனியா கூப்பிட்டு போய் உண்மையை சொல்லு, எல்லாரும் இங்க தங்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து சும்மா உன்னை பாக்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்றப்ப கோனன் வந்து இப்ப நீ சொல்றியா என்னோட வாட்சை வச்சு உன்னை மயக்க போட வைக்கவா அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து ஓகே ஓகே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றப்ப திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கால் வருது. சோ அந்த காலை வந்து நம்ம பட்லர் வந்து எடுக்கிறாரு. சோ அந்த சைடு பேசுறது பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மிட்சுகி தான் பேசுறாரு. சேர்மன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்றப்ப பட்லர் வந்து அவர் தூங்கிக்கு இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து ஹிட்டோமியை நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், அவ எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மிட்சுகி வந்து பயங்கரமா அலறாரு. சொன்னே மோரிசன் வந்து போனை வாங்கிட்டு மிட்சுகி என்னாச்சு எங்க இருக்க அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து நான் வந்து கீழ் ரூம்ல தான் இருக்கேன், யாரோ லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு என்னைய கத்தியால குத்த ட்ரை பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து பால்கனியில
போய் எட்டி பாக்குறாரு. சோ அதே சமயம் மிட்சுகி வந்து பயங்கரமா கத்தி அலறான். சோ அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா கீழே ரூமோட பால்கனி வழியா பேண்டேஜால சுத்தப்பட்ட நம்ம ஹிட்டோமி வந்து வாயால கத்தியை பிடிச்சபடியே திரும்பி பாக்குறாரு. சோ அதை பார்த்ததும் எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சொன்ன எல்லாரும் வேக வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் மியூகி வந்து ஹிட்டோமி நீங்களா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதே சமயம் மோரிசன் வந்து கீழ் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ரூம் வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. பாத்துக்கிட்டீங்கன்னா ரூம் வந்து உள் சைடு லாக் பண்ணப்பட்டிருக்கு. சோனே பட்லர் வந்து நான் போய் ஸ்பேர் கீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதே சமயம் ஹட்டோரி வந்து நான் போய் கீழே செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதே சமயம் அலறல் சத்தம் வந்து பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குது. அதே சமயம் பட்லர் வந்து அவர் கொண்டு வந்த ஸ்பேர் கீ மூலமா ஓபன் பண்ணிட்டு எல்லாரும் போறாங்க உள்ள. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா பால்கனியில வந்து கயிறு கட்டப்பட்டிருக்கு. சோ இது வழியா ஹிட்டோமி வந்து எஸ்கேப் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்ப மிட்சுகி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கும்பொழுது மிட்சுகி வந்து கீழே இருக்க கார்டன்ல வந்து பொணமா கீழே இருக்கிறது தெரியுது. சோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா போலீஸ் ஆபீசரும் வந்துடுறாங்க. சோ அதே சமயம் இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து யாரோ இவரை மேல இருந்து தூக்கி எறிஞ்சுதான் கொலை பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து மோரிசன் நீங்க சொல்றபடி பார்த்தா டோசனோட கடைசி பையனான ஹிட்டோமி தான் கில்லரா இருக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப மியூகி வந்து இல்ல அவரா இருக்காது, அப்படியே இருந்தாலும் அவர் காரணமா தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்றப்ப யாசு வந்து அதுக்காக என்னோட கணவர் அவன் கொலை பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. அதே சமயம் மியூகி வந்து ஹிட்டோமி அப்படிப்பட்டவர் கிடையாது நம்புங்க அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கில்லரோட ஃபேஸை யாருமே பார்க்கலையே, அவன் பேண்டேஜ் தானே போட்டிருந்தான் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து எது பேண்டேஜா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஆமா பல வருஷத்துக்கு முன்னாடி ஹிட்டோமிக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதனால தான் அந்த பேண்டேஜ் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து கில்லரை பார்த்தது சரியா 10 மணிக்கு மேல இருக்கும். அப்ப எல்லாருமே வந்து சேர்மனோட ரூம்ல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து யார் யாரெல்லாம் அந்த ரூம்ல இருந்தது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அதாவது ஹட்டோரி அப்புறம் ரான் கானன் பட்லர் யாசு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து மியூகி நீங்க அங்கிருந்து எதுவும் போனீங்களா அப்படின்னு சொல்றப்ப மியூகி வந்து இல்ல நான் சேர்மன் பக்கத்துலயே தான் நின்னுக்கிருந்தேன் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து அப்ப கல்பிரிட் வந்து ப்ரிப்பேர்டா அந்த ரோப் வழியா தான் எஸ்கேப் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து ஆமா அது வழியா தான் எஸ்கேப் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப பட்லரை வந்து விசாரிக்கிறாங்க. சொன்னே பட்லர் வந்து கல்பிரிட்டை வந்து நான் பார்க்கவே இல்லைனோ டெட் பாடியை எல்லாரும் கூட வந்து தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னே மோரிசன் வந்து அப்ப கில்லர் கண்டிப்பா ஹிட்டோமியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து இதோ இந்த கத்தியை வச்சு தான் அவன் கொலை பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து டெட் பாடி கையில இருக்க ஒரு காயத்தை வந்து நோட் பண்றான். இது ஏதோ குத்துன மாதிரி ஒரு காயமா இருக்கே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நம்ம கானனோட தலையிலே நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டி இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனம் பண்ணக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவர் கீழே விழுகும் பொழுது வெளியில பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப டகாகி அங்க இருந்து வேக வேகமா ஓடி வந்து சார் நாங்க எல்லா செக்யூரிட்டி கேமராவும் செக் பண்ணி பார்த்துட்டோம் சார், யாருமே பில்டிங்கை விட்டு வெளியே போகல அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சோ அப்படி பார்த்தா கில்லர் கண்டிப்பா இந்த மேன்ஷனுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. சோனி கானன் வந்து வேக வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். சோனி ஹட்டோரி வந்து சேர்மனோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேக வேகமா அந்த ரூமோட டோர் கிட்ட போறாங்க. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா டோர் வந்து லாக் செய்யப்பட்டிருக்கு, வேக வேகமா தட்டுறாங்க. சோ கடைசியா அந்த டோரை ஓபன் பண்றது நம்ம நோபுகோ தான் ஓபன் பண்றாங்க. என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப சேர்மன் பக்கத்துல வந்து நம்ம ராணு உட்கார்ந்துருக்கா. சொன்ன ஹட்டோரி வந்து நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்றப்ப நோபுகோ வந்து எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து அப்போ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப நோபுகோ வந்து எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது, அதனால என்னோட ரூம்ல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிறேன், என்னோட ஃப்ரெண்டு கிட்ட போன்ல ரொம்ப நேரம் பேசிக்கிறேன், ஆனா நான் ட்ரிங்க் பண்ணனால யார்கிட்ட பேசினேன்ற விஷயமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நோபுகோ வந்து ஹிட்டோமி வந்து மிட்சுகியை கொலை பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேனே அது உண்மையா அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து ஆமா அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன நோபுகோ வந்து இவங்க 2 பேருக்குமே எப்பயுமே சண்டையும் வாக்குவாதமும் வந்துகிட்டே தான் இருக்கும், இத்தனைக்கும் அவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா கூட இருந்திருக்காங்க, ஆனா ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் 2 பேரும் எலியும் பூனையுமா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து என்னது ஃபயர் ஆக்சிடென்டா அப்படின்னு சொல்றப்ப நோபுகோ வந்து ஆமா சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி மிட்சுகியும் ஹிட்டோமியும் ஹை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல அங்க இருக்க ஒரு பில்டிங்ல வந்து தீ விபத்து ஏற்பட்டுச்சு. மிட்சுகி எவ்வளவு சொல்லியும் அவனோட கையை உதறி விட்டுட்டு ஹிட்டோமி வந்து உள்ள இருந்து ஒரு பொண்ணை வந்து காப்பாத்திட்டு வந்தான், அதுல தான் அவனோட முகம் வந்து பாதி எரிஞ்சு போயிடுச்சு, அந்த பொண்ணு கூட வேற யாரும் இல்ல, இதோ இங்க நின்னுக்கு இருக்க செக்ரட்டரி மியூகி தான் அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. அதே சமயம் கானன் வந்து ஓ இதனால தான் அவங்க தீயினால ஏற்பட்ட பிணைப்புன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கு இருக்கான். அதே சமயம் நோபுகோ வந்து ஹிட்டோமி தான் மியூகியை வந்து சிபாரிசு பண்ணது, அப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் வேற அப்படின்னு சொல்லிக்கிருக்கும் பொழுது சேர்மன் வந்து போதும் போதும் நிறுத்து நோபுகோ அப்படின்னு சொல்றப்ப நோபுகோ வந்து
அப்போ நீங்கள் முழிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப டோசன் வந்து நான் அரை தூக்கத்தில் தான் இருந்தேன், நான் அப்பப்போ முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து அப்போ நீங்கள் ஏதாச்சும் வித்தியாசமாக எதுவும் உணர்ந்தீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப டோசன் வந்து இல்லை என்னோட பக்கத்தில் மியூக்கி நின்றுக்கிட்டே தான் இருந்தா, ரான் வர்ற வரைக்கும் நின்றுக்கு இருந்தா அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து சாரி சேர்மன், இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக உங்களோட காதலியை என்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப டோசன் வந்து பரவாயில்லை மோரிசன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் கானன் வந்து நம்ம ஹட்டோரி கையை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போகிறான். சொல்லு எதுக்காக எங்களை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது ஹட்டோரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது லாஸ்ட் நைட்டு வந்து சேர்மனுக்கு சில விசித்திரமான சத்தம் கேட்டுச்சான். அதாவது நைட்டில் வந்து யாரோ நடக்கிற மாதிரியும் சுவரில் ஏதோ ஒன்று உரசுற மாதிரியும் அவருக்கு சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து அப்போனா கொலைக்கான முன்னோட்டத்தை கில்லர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஹட்டோரி வந்து சேர்மன் வந்து இந்த விஷயத்தை என்னோட அப்பா கிட்ட சொன்னார், நான் தான் உங்ககிட்ட சொன்னால் பெட்டராக இருக்கும்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹட்டோரி வந்து அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து பால்கனி வழியா கல்பிரிட் தன்னோட முகத்தை காட்டுறதுக்கான தேவை என்ன வந்துச்சு, ஏன்னா அந்த குழப்பலியே ஹிட்டோமியும் மேல போடுறதுக்காக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து அந்த ரூமை விட்டு போன ஒரே நபர்னு பார்த்தா கண்டிப்பா அது நோபுகோ தான் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஆஃபீஸரும் வந்து செக் பண்றாங்க. ஸோ மேன்ஷன்ல எங்கேயுமே வந்து ஹிட்டோமி வந்து கிடைக்காம போயிடுறாரு. அதே சமயம் ரெண்டாவது நாளோட ஈவினிங்ல வந்து இந்த கேஸையை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டகாகி வந்து அங்கே இருக்க எல்லா புதர்களையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிருக்காரு. அதே சமயம் மியூக்கி வந்து எல்லாம் என்னோட தப்பு தான், ஹிட்டோமியை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நோபுகோ வந்து எல்லா பிரச்சனையும் ஒன்னால தான், உனக்கு எவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோபுகோ வந்து நம்ம மியூக்கியோட கன்னத்திலே பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மியூக்கியோட பேனா வந்து பக்கத்தில் இருக்க குளத்தில் விழுந்துடுது. ஸோ மியூக்கி வந்து அது என்னோட அப்பா ஞாபகார்த்தமாக இருக்கு, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்குள்ள வந்து குதிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பட்லர் வந்து வேணா அது ரொம்ப ஆழமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து வந்து அந்த குளத்தில் இருக்க நீரை ஃபுல்லாக வடிக்கிறாங்க. ஸோ உள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஹிட்டோமியோட டெட் பாடி வந்து உள்ள இருக்கு. ஸோ அதை பார்த்தது எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அதே சமயம் நம்ம யாசு வந்து என்னோட தம்பி இப்படி பரிதாபமாக போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க. அதே சமயம் அங்கே இருக்க டாக்டர் வந்து இவர் இறந்து போய் எப்படியும் 2 நாட்களுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து ஆனா நேத்து மிட்சுகியை தூக்கி எறிஞ்சு கொலை பண்ணது ஹிட்டோமி தான் எல்லாரும் சொல்றாங்களே, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து இறந்து போன டைமிங்கை பார்த்தா நம்ம வர்றப்பதான் அவர் சூசைட் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது டாக்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் விஷம் சாப்பிட்டு தான் இறந்து போயிருக்கணும், அது மட்டும் இல்லாம இவரோட ட்ரெஸ்ஸில் வந்து இந்த கற்களை வச்சு தான் இந்த டெட் பாடி வந்து மிதக்காம அவங்க செட் பண்ணி வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஆனா இந்த விஷயத்தை யாருமே பார்க்காம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து அப்பனா மிட்சுகியை கொலை பண்ணது கண்டிப்பா ஹிட்டோமியா இருக்காது அப்படின்னு சொல்றப்ப பட்லர் வந்து மிட்சுகியை வெறுத்த ஒரே நபர்னா ஹிட்டோமி தான், ஏன்னா யாசுவை கல்யாணம் பண்ணிக்க போறது ஹிட்டோமிக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஒருவேளை அந்த சோகத்துல கூட அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து வேக வேகமா ஓடி வந்து ஃபாரன்சிக் டீமோட ரிப்போர்ட் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது மிட்சுகியோட பிளட் தான் அந்த கத்தியில இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம தொப்பி அப்புறம் பேண்டேஜ்ல வந்து ஹிட்டோமியோட டிஎன்ஏ தான் இருந்தது அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகியோட பாக்கெட்ல வந்து பட்டத்தோட சரமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்ப அவரோட வலது கையில ஒரு காய் இருந்துச்சு அது அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து அதெல்லாம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றப்ப இறந்து போன ஹிட்டோமியோட பாக்கெட்ல இருந்து ஒரு டெத் நோட்டை எடுக்கிறாங்க. சோ அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா உன்னை மேரேஜ் பண்றதுக்கான தகுதி எனக்கு கிடையாது, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்கு. சொன்ன இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து மியூக்கி இது ஹிட்டோமியோட கையெழுத்து தானா அப்படின்னு சொல்றப்ப மியூக்கி வந்து நான் அவரோட நோட்டை எடுத்து செக் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போறாங்க. அதே சமயம் ரான் வந்து மியூக்கி இந்தாங்க உங்க பேனா அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து ஒரு நிமிஷம் அவங்க போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நானே அவங்ககிட்ட அதை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேனாவை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதே சமயம் உள்ள போற மியூக்கி வந்து கதறி அழுகுறாங்க. அதே சமயம் கானன் வந்து அப்பனா கண்டிப்பா யாரோ வந்து ஹிட்டோமியை வந்து விஷம் வச்சு கொலை பண்ணி இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் டெத் நோட்டை வந்து அவரோட பாக்கெட்ல வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து குளத்துக்கு பக்கத்துல நம்ம அவ்வளவு பேர் இருந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாமலே போயிடுச்சு, ஒரு சின்ன கால் தடயம் கூட நம்மளுக்கு கிடைக்காம போயிருக்கும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அதுக்கு காரணம் மிட்சுகிக்கு முன்னாடியே ஹிட்டோமியை வந்து கொலை பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். பார்ட் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.